வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எடுத்துங்களேன், ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு, சர்ன்னு மேலே போச்சு, உச்சத்தை தொட்டுட்டு மறுபடி கீழே வந்துருச்சு. பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல். லோ வந்து 24,406. இதை வந்து ஸ்பாட்டை சொல்கிறேன். ஹை வந்து 336. ஸோ அதே ரேஞ்சில் நிற்கிறான். நடுப்புற வந்து ஒரு கோடு போட்டாச்சு 24. மேலே வந்து ஒரு 250-300 பாயிண்ட்டு, கீழே வந்து ஒரு 250-300 பாயிண்ட்டு. இப்படி தான் ஓடிட்டுருக்கு. 300 கூட இல்லை, 23,800 உடைக்க மாட்டேங்குது. ஸோ கீழே வந்து ஒரு 200, மேலே வந்து ஒரு 300-350-400 பாயிண்ட்ஸு. ஸோ இதே ரேஞ்சில் இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்க போகுதுன்றது பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னால், இட் இஸ் பில்டிங் அப் எ சிஸ்டம். எவ்வளோ நாள் வந்து அதே ஜோனில் நிற்குதோ அந்த இடம் வந்து பயங்கர காங்க்ரீட் மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். இந்த காங்க்ரீட் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிறதுல சப்போஸ் இங்கேருந்து சர்ன்னு கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்த உடைக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டம் வந்து கொஞ்சம் இருக்காது. ஸோ தட் வில் பிகம் எ வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட இப்போதைக்கு இருக்கிற நிலை. ஏன் மார்க்கெட்டில் வந்து ஒரு டைரெக்ஷன் வர மாட்டேங்குதுன்றது, ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னோடனே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு. ஈரான் வந்து பேக் அடிக்குது, ஹிஸ்புல்லா நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடின்றான், இஸ்ரேல் சரி பார்த்துக்கலான்ற லெவலுக்கு வந்தாச்சு, யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து மாற்றங்கள் வருது, யூரோப் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாப்புல. நம்ம தலைவர் இருக்கிறார் தெரியுமா, கனடாவோட பிரதமர், ரைட், அவர் பேக் அடிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் மாறுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இவன் வந்தால் என்ன நடக்க போகுது, ஏடாகூடமாக ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறான்றது ஒரு பயம் இருக்குது. ஒன்று, ஹீ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங். சிரிச்சுக்கிட்டே கத்தி எடுத்து சர்ன்னு குத்திட்டு போகிற ஆள், பர்ஃபெக்டாக வந்து டெலிவர் பண்ணுற ஒரு நபர். கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாரு, நான் யூஎஸ் பூரா வந்து எமர்ஜென்சி போடுவேன், எமர்ஜென்சி போட்டு யார் இல்லீகலாக இருக்கிறாங்களோ தூக்கி வெளில போட போகிறேன், ரைட். ஒன்று. அப்போ இது வந்து ஒரு ஆரம்பமாக சொன்னால் யூரோப்பில் இருக்கிற இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணலாம். இந்தியாவில் இந்த சிஐஏ எல்லாம் வந்துச்சு தெரியுமா, ரைட். அது எல்லாமே வந்து அதான கதை. இல்லீகலாக வந்தவங்கள ஏன் இங்கே வச்சுக்கணும், வெளியில் அம்பு. ஒன்றால் எங்களோட கலாச்சாரம் மாறுது, உனக்கு ஐடென்டிட்டி கிடையாது, நீ இருக்கிற அத்தனை தப்பு தண்டாவும் பண்ணிகிட்ருக்க, அண்ட் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்களெல்லாம் தூக்கி போடுறதுல தப்பு கிடையாது. இல்லீகல் இஸ் இல்லீகல். எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நம்ம ஊரில் எப்படி சில கட்சிகள் இவங்களாம் இப்படி அப்படின்னு அவங்களோட ஆதாயத்துக்கோசரம், ஆதாயத்துக்கோசரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து யூஎஸ்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த ஊர் மக்கள் இவங்க வந்தனால அவங்களோட சலுகைகள் போகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி எல்லாம் இது கொடுத்து, சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்து இங்கேயே தங்க வச்சிங்கன்னா, இவங்க வந்து எந்த பார்ட்டி கொடுத்துச்சோ அவங்களுக்கு லாயலாக போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஜென்யூனாக அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டு இருந்தார். உள்ளூர் மக்களுக்கான ஓட்டு உரிமை காணாமல் போகுது. எங்கேயோ இருந்து திருட்டுத்தனமாக வந்த ஆட்களுக்கு நீங்கள் வந்து எல்லா சலுகையும் பண்ணி கொடுத்து அவனுக்கு வந்து ஓட்டு உரிமை கொடுத்து அவனை ஓட் போட சொன்னால் யார் கொடுத்தாங்க, அவனுக்கு தான் போட போகிறாங்க. ஸோ இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக யூஎஸில் வந்து ஒரு உள்நாட்டு கலவரம் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நினச்சி பாருங்களேன், இந்தியாவில் பங்களாதேஷ்லேருந்து வந்த ஆட்கள், மியான்மார்லேருந்து வந்த ஆட்கள், பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆட்கள், ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஆட்கள், இவங்களெல்லாம் தூக்கி வெளியில் போட்டால் என்ன ஆகும், எத்தனை கட்சிக்காரங்க கொடி பிடிப்பாங்கன்றது நீங்களே யோசனை பண்ணுவீங்க. அவங்க வந்தனால உள்ளூரில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, பீகார்லேருந்து வந்தாங்க, ஒரிசாலேருந்து வந்தாங்க, யூபியிலேருந்து வந்தனால எங்கள் பொழப்போச்சுன்றாங்க. அதே கதை தான், எங்கேருந்து வந்தாலும் என்ன பொழப்போகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து பேஸ். இப்போ ட்ரம்ப் வந்தது ஒரு சைடு, இன்னொன்று சைடில் அவருக்கான அட்வைசராக எலான் மஸ்க் வராரு. மனுஷன் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். ஒன்றா வந்து பேசும்போது இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லைன்றாரு. ஊரில் வந்து சப்சிடரி தேவையில்லை, எதுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லை, டக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் $2 trillion, ரைட்.
2 trillion 2 லட்சம் கோடி டாலர்ஸை வந்து நான் மிச்சம் பிடிக்க போகிறேன் வருஷத்துக்குன்றாரு. அப்போ யூஎஸோட எக்கானமி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஒரே ஒரு நல்ல தலைவர் ஒரு நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டோட தலையெழுத்தே மாறிடுது. சிங்கப்பூர் எடுத்துங்க. இந்தியா நான் வந்து நான் பேசினேன்னு சொன்னால் ஒரு நான் பாலிடிக்ஸ் பற்றி பேசுவீங்க. டெஃபினெட்லி 2014 அப்புறமா இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உலக பொருளாதாரத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் ஒரு கொரோனாலேருந்து எடுத்துக்கலாமே, 2020 எடுத்துக்கலாம். அங்கேருந்து 22 வரைக்கும் சப்சிடரியில் போச்சு. 23, 24 உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டிலையுமே வந்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனைனால உள்நாட்டில் பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நம்ம ஊரில் பிரச்சனை ஓடலன்னு நான் சொல்ல, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊர்லேயும் இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறி இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் 30-40% வந்து மேலே ஏறி இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் வென் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ், அது ஸ்ரீலங்கா ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், உலகத்தில் எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்துங்க, இன்ஃப்ளேஷன் ஏறினதில் இந்தியா இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் டு மேனேஜ். ஒன்று. ரெண்டாவது வந்து க்ரோத்து. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பெட்டர் அட்வான்டேஜில் இருக்கிறோம். இப்போ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யூஎஸில் இந்த மாற்றத்தினால இந்தியாவில் வந்து என்ன மாதிரி பாதிப்பு வரப்போகுது, நம்மளோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங் செக்டரில் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப்ஸ் பூஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி சிப் டெக்னாலஜியில் நம்ம வந்து ஃபோர்ஃப்ரண்ட்டில் வரணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே நடக்குமா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா? ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்தால் சைனாவுக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணுவாப்பில். டைட் பண்ணும் போதும் அங்கேருந்து எக்ஸிட் ஆகிறது. இது வந்து சைனா, ஜப்பான், இந்த சைடு இந்தோனேஷியா, கம்போடியா, வியட்நாம் அப்படி போகுதா இல்லை இந்தியாவுக்குள்ளார வரப்போகுதான்றது பார்க்கணும். கொஞ்சம் இந்த பாலிட்டிக்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு நாட்டை நம்பி நம்ம பண்ணணும்னு சொன்னால் டெஃபினட்டாக இது வந்து மேஜராக பூஸ்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது ஒரு சைடு இருக்கட்டும். டெஃபினட்டாக அடுத்த 6 monthஸில் கோல்டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் நான் சொல்கிறேன், இந்தியன் ப்ரைஸில் நான் சொல்ல, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் எனிவே பிட்வீன் 30-40% வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உச்சம் போன தடவை வந்தது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2700+ அந்த லெவலில் வந்து டச் ஆச்சு டாலர் டேர்ம்ஸில். அண்ட் அதோட டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1800 ஜோனில் வந்து இருக்குது. ரைட், $1000 கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு சொன்னால் இந்தியன் டேர்ம்ஸில் வந்து என்ன ஆக போகுது? 40% கீழேனா, ரைட், 30% கீழேனா கூட நினச்சி பாருங்களேன். இப்போ வந்து 7000 சொச்சத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து இந்த 22 கேரட் பற்றி பேசலாம்னா 24 கேரட் பற்றி பேசலாம். 24 கேரட் வந்து உச்சத்தில் இருக்கும் போதும் 8200 டச் ஆச்சு. இப்போ 7900 பக்கமாக இருக்குது. 300 rupees per gram குறைஞ்சிருச்சு. இது வந்து 24 கேரட். 40% வேணால் 30% நடுப்புற வச்சுக்கலாம். 35% சொன்னால் 5300 வரப்போகுது கோல்டு. நினச்சி பாருங்களேன். அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை பேங்க்கு, எத்தனை மார்வாடிக்காரங்க, எத்தனை என்பிஎஃப்சி திவால் ஆகுன்றதை நினச்சி பாருங்களேன். எத்தனை குடும்பம் வந்து ஐயோ அம்மா ஆத்தாடின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பூரா நிறைய பேர் வந்து கோல்டில் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன ஆகுன்றது கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். கஷ்டமாக இருக்குல்ல? எஸ், நார்மலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு விலை, இன்டர்நேஷ்னல் கோல்டு விலை கீழே குறையுதுன்னு சொன்னால் ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ருப்பியை வந்து இப்போ 83, 95, 84 அந்த ஜோனில் இருந்தது. ஆல்ரெடி இன்றைக்கி வந்து இன்ட்ராடேயில் வந்து 84-50 வரைக்கும் டச் ஆச்சு, 47 வரைக்கும் டச் ஆச்சு. இப்போ ரைட் நவ் அந்த பழைய லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 84-38 அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பெருசாக கீழே இறங்கியும் போன வாரத்தில் வந்து ஒரு $3-4 3-4% வந்து குறைஞ்சிச்சு. இன்றைக்கி ரைட் நவ் வந்து ஒரு 1% வந்து குறைஞ்சிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 29 1%, 1.09%, $29 வந்து குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 0.5% வந்து குறைஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 0.5% ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்தோட எஃபெக்ட். அப்போ டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, கோல்டு, க்ரூடு எல்லாமே கீழே விழுவுது. க்ரூட் 2 ரீசன்னால் விழுவும். ஒன்று டாலர் ஸ்ட்ராங் ஆகிறனால கீழே விழுவும். இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரிசெஷனில் போயிட்டுருக்கனால டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்ற லெவல்னால
க்ரூட் ப்ரைஸஸ் கீழே விழும். ஸோ டபுள். ஆனால் ருப்பி நீங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போ 84ல் இருக்குது. திடீர்னு அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் வந்து 85, 86ல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று டிப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ரைட்? கவர்மெண்ட் வந்து டாலர் வாங்கிட்டே இருக்கலாம், ஆர்பிஐ டாலர் வாங்கிட்டே இருக்கலாம், வேறு வழி கிடையாது. ஆனால் நீ வந்து ருப்பி அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் சைனா டிப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அடி வாங்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த எட்ஜ் இருந்து தான் ஆகணும். சைனா டிப்ரிஷியேட் ஆகுதுனால் நம்மளும் டிப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருப்போம். பார்க்கலாம் அடுத்த சில நாட்களில் என்ன ஆக போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிச்சின்னா நம்ம ஊரில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ்க்கெலாம் வந்து லாபம், எஸ்பெஷலி பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு, இவங்களுக்காக வந்து நிறைய லாபம் உண்டு. தெரியல இவங்க வந்து ருப்பியை ஹெட்ஜ் பண்ணியிருப்பாங்களா இல்லை ஹெட்ஜ் பண்ணலையான்றதை நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேணாம். சரி, இது ஒரு சைடு வச்சுங்க. இன்றைக்கி மார்க்கெட் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சு, மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, இப்படி க்ளோஸ் ஆச்சு. பர்ஃபெக்ட் டாப்பிங் டெய்ல், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரிவர்சல். இன்னையோட லோ வந்து உடச்சிச்சுனால், இன்னையோட லோ எவ்வளோ, ஸ்பாட் வந்து 24,004. 24,000 உடச்சிச்சுனால் கீழே வந்து பெருசாக கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தட் இஸ் வாட் த சார்ட் இஸ் ஷேயிங். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எஸ்பெஷலி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆகட்டும், ஆர்இசி ஆகட்டும், இவங்களாம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி பயோகான் ஆகட்டும், பவர் கிரிட் ஆகட்டும், ஆரக்கல் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் 8.3% போட்டு மிதிச்சிட்டாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸை. அவங்களோட ரிசல்ட் வந்து படு கேவலமாக வந்துருந்துச்சு. பல ரீசன். ஒன்று, அவங்க எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் கிடையாது. இன்னொன்று, இன்றைக்கி பெயிண்ட் கம்பெனியில் ஆல்மோஸ்ட் 30 வருஷமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாங்க, 30-40 வருஷமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து காம்படிஷனுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஆதித்யா பிர்லா குரூப்பும் உள்ளே வந்துருச்சு, ஜேஎஸ்டபிள்யூவும் உள்ளே வந்துருச்சு, எல்லாம் பெத்த கம்பெனிஸ் எல்லாமே உள்ளே வந்துருச்சு. இது ஒரு சைடு இருக்க. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ப்ரைஸ் வந்து இருந்துச்சு 445. அந்த லெவலில் தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் லோ என்னது 438, இன்றைக்கி 441 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கெமிக்கல் செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டு மிதிக்கிறாங்க. அது யூபிஎல் ஆகட்டும். யூபிஎல்லில் ஒரு விஷயம் பேசணும். யூபிஎல்லில் வந்து இன்றைக்கி 323, ரைட், 3 மணி 23 நிமிஷத்தில் வந்து ஒரு ஹியூஜ் பை வந்துச்சு, ரைட், ஒரு ஹியூஜ் பை வந்துச்சு. கட்டாயம் சொரிஞ்சு அவன் யாருன்றது நீங்கள் யோசிக்கணும். அப்போ யூபிஐ வந்து எப்பயுமே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிங்க. அவன் வாங்கினவன் யாருன்றது யோசிக்கணும். ஒரு ஸ்மார்ட் மணி விற்று லோக்கலில் யாராச்சும் வாங்கினாங்களா, இல்லை லோக்கலில் யாராச்சும் ஹெச்என்ஐஸோ இல்லை ஒரு முக்கியமான நபர் அது வாங்கியிருக்கிறாங்களான்றது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ பல்க் டீலில் போயிட்டு இல்லை பிளாக் டீலில் போயிட்டு யார் அது விற்றாங்க, யாரை வாங்கினாங்கன்றது செக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பயோகானை வந்து ஜஸ்ட் லைக் பிஇஎல் மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு சூப்பர் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்துச்சு. நல்லா இருக்குது. இது மனசில் வச்சிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் இல்லாத தான் இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப் மூவ் போயிட்டுருக்கு. பட் இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இல்லை ஆர்இசியோ இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் கவரிங்னால மேலே போயிருக்கு. ப்ராபப்ளி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே மாதிரி கோல்டை பொறுத்த வரைக்கும் ரைட் நோ 7,900 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 93,200 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி, ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருக்குது. ட்ரம்ப் தான் மெயின் ரீசன். நிறைய ரீஅலைன்மெண்ட்ஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று சைடில் வந்து ஒரு கதை ஓடிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை காலி பண்ணிவிடுவாங்க, எலிமினேட் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான செய்தி, ரைட். இது ஏன் செய்தி இல்லைப்பா, பரவலான செய்தி. ஸோ அது காப்பாற்றுறதுக்கு அவங்களோட சர்வீசஸ் இருக்குது. ஒரு எலெக்டட் பிரசிடெண்ட்டை யூஎஸில் கொலை பண்ணுறாங்க சொன்னால் அதோட பெரிய அசிங்கம் வேறு எதுவுமே இருக்காது.
எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலில் விடமாட்டாங்கன்றது நான் நம்புகிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.